ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புனிதா அப்படிங்கிற சீரியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா பேசவே இல்லை, என்னாச்சுன்னே தெரில. இன்றைக்கி பயந்துவே அலறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே திகச்சு போகிறாங்க. ஏன் அப்பா அப்படி இருக்கான்னு தெரில. உடனே புனிதா அப்பா பழையபடி எப்போ நிலைமைக்கு வராங்களோ அப்போ தான் நான் வருவேன், தெரியும் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி மறுபடியும் பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸையும் அலமாரிக்குள்ளே வச்சு அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக அப்படியே வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அடைஞ்சாலும் திரும்பி பார்த்தா கபிலனுக்கு தலைவலியாக போச்சு. என்னமோ நீங்கள் இப்படியே நான் சொல்லி எங்கள் வீட்டையே நான் மறந்துடுவேன் போல இருக்குது சொல்கிறாங்க. உடனே அமுதா இது லைக் படாதுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. சரிம்மா நானே அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி வீட்டை விட்டு வரவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிறேன் விடுமா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் அப்பாவும் சொல்கிறாரு, ஆனால் புனிதா நான் வரமாட்டேன், அப்பா எப்போ பழையபடி வராளோ அப்போ தான் வருவேன் தவிர நீ வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கபிலனுக்கு தலைவலியாக போச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரி சொல்லி மாமா இப்போ என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, மாமா போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி மாமா பார்க்க போகிறாங்க. மாமா சொல்கிறாரு, உனக்கு பாதுகாப்பு கிடையாதுமா வெளியில், நான் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தால் தான் உனக்கு இதாக இருக்கும், அதனால் நீ உடனே ஜாமீனில் எடுன்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு கவிதனும் மாமா சொல்கிறது தான் சரி, ஏன்னா உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, மாமா இல்லை வேறு யாரும் உங்களை ஏதோ பண்ண நினைக்கிறாங்க, அதனால் மாமா சொல்கிற மாதிரி ஜாமீனில் எடுத்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன நீங்களும் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. மாமா ஜாமீன் எடுக்க. அதே சமயம் அப்பா பயந்து அலறாரு. இன்றைக்கி யாரோ என்னை அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதை பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அழுறாங்க. புனிதாவும் ஓடி வராங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் இன்றைக்கி என்ன அப்படின்னா, இப்போ தன்னால் தான் வீட்டை விட்டு போய் சரவணனுக்கு பூங்கொடிக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு தீயில் போட்டு இறச்சி புக்ஸு எல்லாத்தையுமே வச்சுட்டான். சரவணனுக்கு லூஸான மாதிரி நடந்துக்கிறான். உடனே பூங்கொடி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, ஏதோ கோபத்தில் தான் செய்கிறான்னு நினச்சேன், ஆனால் நீ எப்போ இந்த வார்த்தையை சொன்னி இனிமேல் உன் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, அப்படி உனக்காக தான் இந்த வீட்டில் இருக்கேன், எனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போய் கோயிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அங்கே அப்பா பாடாப்படுத்துகிறா சொல்லி சரவணனுக்காக கல்யாணம் பண்ணாங்க. இங்கே சித்தி பாடாப்படுத்துகிறாங்க. சித்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாமே இனிமேல் சுருதிக்கும் தன்னுடைய பையனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சுருதி நேர போய் அம்மாட்ட சொல்லிடுறாங்க, அண்ணி சொல்கிறது எல்லாமே உண்மை தான், பொய் இல்லை, பாவம் அண்ணி, அவங்க எனக்காக கஷ்டப்படுறாங்க, நான் அந்த பையனை காதலிக்க உண்மை தான் அப்படி சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. ஏற்கனவே இந்த சரவணுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டலை. இருந்தாலும் ரூமுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஐயோ நம்ம பூங்குடியை அடித்து வட்டிட்டோமே இருக்கிறாரு. தனக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும், இல்லை யாராவது சொன்னால் அறிவு இருக்கணும், யாராவது சொன்னாலும் அறிவு கிடையாது, தனக்குன்னு அறிவு இல்லை அப்படின்னால என்ன பண்ண முடியும். சரவணமாக ஒரு முட்டாளை கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. பூங்குடி படிச்சிருந்தாலும் ஐயோ பாவம் போனால் போது கல்யாணம் பண்ணால் ரொம்ப ஓவராக போகிறான், சரவணன் வேண்டாம், அவன் சொத்து வேண்டாம்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு போய் உதவி செஞ்சது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கலாம். அந்தளவு மூர்க்கமாக அவன் நடந்துக்கிறான். செல்லமே சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அந்த சீரியலில் இப்போ என்ன போடுறான் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு எனக்கு அம்மா வேணும், அந்த பையன் கவின்னு சொன்னதால் சரி நான் கல்யாணம் பண்ணி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சரி நான் பொண்ணு பார்த்து சீக்கிரமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க. கவின் எனக்கு அம்மா இருப்பா சந்தோஷம் பண்ணாங்க. அதே சமயம் கவின் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா வராரா அப்பா, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிலா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார். இவர் தான் தன் அப்பா அவளுக்கு தெரியாது, இவன் தான் பிள்ளை தெரியாமல் 2 பேரும் ஒருத்தர் பாசமாக இருக்காங்க. இங்கே அம்மா வேலை போனால் என்ன 1000 வேலை இருக்குது, ஏதாவது ஒரு கடையில் நான் வேலை தெரிப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாதேம்மா அப்படி சொல்கிறாங்க. அம்மாவுக்கு தெரியும், ஐயோ அங்கே வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணது, கல்யாணம் பண்ணிடக்கூடாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கே இந்த சீரியலும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். துளசி எவ்வளவோ நான் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறா சொல்லி வேறு வழியில் தான் இவளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வீட்டை விட்டு வெளில விட்டணும்னு சொல்லிட்டு இவளோட தலைமுடி எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ போய் பார்த்தா தன்னோட அத்தைகிட்ட சொல்கிறாங்க, இதனால் கண்டிப்பாக அவளுக்கு ஏதாவது ஆயிரம் வீட்டை விட்டு போயிடுவா, இல்லை அவள் உயிரை விட்டுருவா, நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனந்துக்கு என்ன ஆகுமோ அப்படி தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கா, அவள் நல்லவே இல்லை, ஆனந்த் சொல்லி அன்பு அவரை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட பைசா
நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. யார் என்ன செஞ்சாங்க என்ன நம்ம கண்டுபிடிப்போம் சொல்லி ஒரு பக்கம் கண்ணாங்க. அதுக்குள்ளே ஆனந்தி என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே கீழே விழுந்து புழுவாக வந்து துடிக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே விழுந்து என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா துளசி செஞ்ச சதியால் அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.